நன்றி செலுத்துகிறேன். மத்தேயு 24:3. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக்கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜானங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரலடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரையொருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு உலகத்துல போர், யுத்தம் இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு ஒரு எச்சரிப்பு மாதிரி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இதில் நமக்கும் ஒரு செய்தி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. என்னன்னா, அந்த 12வது வசனத்தில் அக்கிரமம் மிகுதியாவதுனால அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இப்போ எப்படி இந்த அன்பை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த அன்பு என்னிடத்துல தணிந்து போகக்கூடாது. எப்போ அந்த அன்பு தணிந்து போகும் அப்படின்னா, நல்லா சமாதானமாக இருக்கும்போது, நல்ல சுக வாழ்வாக நம்ம இருக்கும்போது அன்பு தணியாது. எப்போ தணியும்னா, பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது, ஒருவருக்கொருவர் நம்ம அன்பு செய்ய முடியாத ஒரு காலகட்டத்தில் தான் இது அன்பு தணிந்து போகும். இப்போ நம்ம ஸ்தேவானை பார்த்தோம். அவனை எல்லாரும் மூர்க்கமாக கல்லை கடித்து அவன் மேலே கல்லை எறிகிறாங்க. அந்த நேரத்தில் அவன் என்ன செய்கிறான்னா, பிதாவை தொழுது கொள்ளுகிறான். அவன்கிட்ட ஏன்னா அப்படி தொழுது கொள்ளலைன்னா அவனும் பதில் செய்கிறவனா மாறிடுவான். அதுதான் அன்பு. அந்த பிதாவினிடத்திலிருந்து வரக்கூடியதுதான் அன்பு. இது மத்தேயு 5 அதிகாரம். இந்த அன்புனா என்ன அப்படிங்கிறது மத்தேயு 5 அதிகாரம் 44, 45 இருக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்யப்படுகிறார். இப்போ நம்ம தேவனுக்கு இந்த நாட்களில் புத்திரராய் இருக்க முடியும். அப்படின்னா என்னன்னா, நம்ம சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. நம்ம நம்ம பாட்டுக்கு நம்ம ஏதோ வந்தோம், பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சாப்பிட்டோம், படுத்தோம், தூங்கினோம், இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு மறிப்போம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. நான் சத்துருக்கள் அப்படின்னா நம்ம மாம்சமே நமக்கு சத்துரு தான். நம்ம காலையில் எழும்ப முடியாதபடி, இல்லைன்னா நம்மளோட தேவனை தேட முடியாதபடி நமக்கு சத்துருக்கள் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அந்த சத்துருவை நம்ம மேற்கொள்ளணும். அப்போ நம்ம தேவனுடைய காரியங்களை நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம கேட்ட மாதிரி எல்லா இடங்களையும் எப்போதும் நம்ம ஆராதனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தேவனுக்கு அந்த 2 தான் நிலச்சிருக்கும். இப்போ ஒரு அந்த அரபு நாடுகளில் போர் நடக்கு. பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஷேக் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, குண்டு விழுந்த உடனே அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு அடுத்த வேளை சோத்துக்கோ, குடி தண்ணீருக்கோ, ஆடைகளுக்கோ உதவியற்ற நிலையில் யாரையோ எதிர்பார்த்து வாழக்கூடிய நிலையில் இருக்குது. ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மளை சுகமாக வச்சிருக்கிறாரு. இதுவும் எவ்வளோ நாள் நீடிக்கும்னு சொல்ல முடியாது. மனுஷன் எப்போவுமே அவன் பிறந்தா அவன் உலகத்தில் சாகக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறான். அப்போ நம்ம ஒன்றை கற்றுக்கொள்ளணும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்ம மனதளவில் நம்ம ஆராதிக்கிறவங்களா, இருதயத்தில் இருந்து நம்ம ஆராதிக்கிறவங்களா இருந்தால், நம்ம என்ன செய்யணும், நம்ம சத்துருக்களை சிநேகிக்கணும். நம்ம உலகத்தில் தேவன் இந்த பூமிக்கு திரும்ப வரும்போது நம்ம அவரோட போகணும், அவருடைய பிள்ளையா நமக்கு போகணும், அவருடைய புத்திரனா நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம மனசில் எவ்வளவுதான் நமக்கு மற்றவங்க தீமை செஞ்சாலும் துன்பப்படுத்தினாலும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த உலகத்தில். அப்போ நம்ம என்ன செய்யணும், மனசளவில் அவங்கள மன்னிக்கணும். மனதளவில் முதல்ல நேரடியாக போய் நம்ம யாரையுமே சிநேகிக்க முடியாது. அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இல்லை.
நம்முடைய அன்பு வந்து தேவனிடத்துல இருந்து வந்தால் ஒழிய நாம வந்து என்ன செய்ய முடியாதுன்னா கனி கொடுக்கவே முடியாது. அப்போ நம்ம தேவனை ஆராதிக்கிறவங்களா, தேவனை அன்பு செலுத்துறவங்களா இருந்தா மட்டும்தான் அந்த காரியம் வந்து நடக்கும். எப்படின்னா, ஒரு மரியாள் வந்து என்னன்னா 7 பிசாசுனால அவ வந்து பாதிக்கப்பட்டிருந்தா. அப்போ அந்த 7 பிசாசுகள் வந்து அவளை என்ன பாடுபடுத்தியிருக்கும். அவ வந்து விடுதலைக்காக போராடி இருப்பா. அந்த உலகத்துல மனுஷங்க எல்லாத்துட்டையும் போயிருப்பா. விடுதலையே இல்ல. ஒரு 7 பிசாசு உள்ள இருந்ததுன்னு அவளை என்ன அலக்களிச்சிருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து அத வந்து விரட்டி அவள சுகம் கொடுத்தா. அந்த சமாதானத்த உணர்ந்தா. அதனால தான் அவ தனக்கு இருந்த எல்லாத்தையும் கொண்டே அவருடைய பாதத்தில் அர்ப்பணிச்சு, ஆண்டவர்ட்ட இருந்து ஒரு சர்டிஃபிகேட்டையும் பெற்றுக்கொண்டாள். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அப்போ அவ மத்தவங்கள எப்படி பார்ப்பா? அவளுக்கு வந்து எவ்வளவுதான் மத்தவங்க வந்து அவள வந்து எதிர்த்தாலும், அவ வந்து அழைக்கப்படவே இல்ல. அந்த சீமோன் வீட்டுக்கு அவ போகும்போது, அவள வந்து யாருமே அவள கூப்பிடல. ஆனா அவளா போய் தான் பரிமள தைலத்த பூசி, இயேசுவின் பின்னால நின்று பாதத்தருகில கண்ணீர் விட்டு அழுது என்ன செஞ்சான்னா, அவ ஆண்டவர அன்பு கூர்ந்தா. அவ மத்தவங்கள எப்படி பார்ப்பா? அவங்க எவ்வளோ பெரிய குடிதானவங்களா இருந்தா கூட, அவங்கள வந்து அவ நேசிப்பா. அவங்கள இப்படிப்பட்ட ஒரு சிலரை தான் தேவன் இந்த நாட்கள்ல வந்து எதிர்பார்க்கிறார். நமக்கு எதிரா இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது ஒரு காரியமே கிடையாது, ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா ஏன் இருதயத்துல அன்பு நிறைந்திருக்கிறதா? நான் வந்து அன்பா இருக்க முடியுமா? இந்த ஒரு கேள்விதான் ஆண்டவர் வந்து இந்த நாட்கள்ல எதிர்பார்க்கிறார். அவர் திரும்ப வருவார். ஏன்னா அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் மோஸ்ட்லி நடந்துட்டு இருக்கு. திரும்ப அவர் பூமிக்கு வரும்போது அவர் நிறைய காரியங்களை வச்சு டெஸ்ட் பண்ண மாட்டார். அந்த அன்பும் விசுவாசமும் ஆராதனையும் சின்ன ஒரு ஒரு 3 விஷயம்தான். வந்து அன்பு இருந்தால் ஆராதனை இருக்கும், ஆராதனை இருக்கிறவங்க விசுவாசிப்பான். இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒரு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா 3 கார்னர் இருக்கும். அந்த 3 கார்னரும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். அதே மாதிரி தான் பிதாவின் இடத்துல அன்பாக இருக்கணும். அந்த அன்பை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அப்படின்னா ஆராதனை கண்டிப்பாக இருக்கும். நம்ம இருதயம் எப்போதும் நம்ம எல்லாத்தையும் பேச மாட்டோம். எல்லாரை பற்றியும் எப்போவுமே நம்ம வந்து புறம் பேசுகிறவங்களா, இல்லாத ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறவங்களா, ஏன்னா நமக்கு நேரம் இருக்காது. நம்முடைய சிந்தையிலலாம் எப்படி இருக்குன்னா, தேவனை ஆராதிக்கணும் அப்படிங்கிற அந்த இதுதான் நிறைஞ்சிருக்கும். ஒரு நிமிஷம் கிடைச்சா கூட நம்ம ஆண்டவரே நன்றி அப்படின்னு அந்த அந்த நேரங்களை வந்து நம்ம பயன்படுத்த தெரிஞ்சவங்களா இருக்கும். அப்போ ஆராதனை, விசுவாசம். அப்போ விசுவாசிக்கிறவங்க பயப்பட மாட்டாங்க, தைரியமா இருப்பாங்க. தேவனிடத்துல தைரியமா போவாங்க. எந்த சூழ்நிலையை கொண்டும் பயப்பட மாட்டாங்க. அப்போ அவங்க அவங்க வந்து ஒரு மகிழ்ச்சி, பயம் இல்லைன்னா மகிழ்ச்சி இருக்கும். பயம் இருந்தாதான் துக்கம், கவலை எல்லாம் இருக்கும். அப்போ இதெல்லாம் தொடர்புடைய ஒரு வாழ்க்கை. தைரியமா இருக்கிறது, பயப்படாம இருக்கிறது, விசுவாசமா இருக்கிறது, அன்பா இருக்கிறது. அப்போ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த கீழ்ப்படிதல் வந்துடும். தேவன் நம்ம வந்து இப்படி ஆராதிப்போம். இந்த 3 தான் நிலைச்சிருக்கும். கடைசி நாட்கள்ல எல்லாம் அழிஞ்சு போயிடும். நம்ம காணக்கூடிய வானம், பூமி, நமக்கு இருக்க சொத்து, உடைமைகள் எல்லாமே போயிடும். சுகம் கூட போயிடும். ஆனா இது மட்டும் மாறாது. நம்ம ஆராதிக்கிறவங்களா இருப்போம், அன்பா இருக்கிறவங்களா இருப்போம், விசுவாசிக்கிறவங்களா இருப்போம். அப்போ தேவனுடைய பார்வையில இதுதான் விசேஷமா எண்ணப்படும். தாம் வருநாள்ல விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு இருக்கு. ஏன்னா விசுவாசிக்க முடியாதபடி இந்த இனி வரும் நாட்கள்ல அப்படி நடக்கும். விசுவாசிக்க முடியாதபடி, அன்பு கூற முடியாதபடி, ஆராதிக்க முடியாதபடி வெளிப்படுத்தலாம் இருக்கு. தேவனை வந்து தூஷித்தாங்கன்னு இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு கொடூரமான நாட்கள் வரும். அப்போ நம்ம இதை வந்து பழகணும். நம்ம இப்பவுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அன்பு செலுத்துறவங்களா, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாருங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லாம எல்லாரையும், ஏன்னா பின்னாடி இருக்கு உங்கள் பிதா வந்து பூரண சற்குணரா இருக்கிறது போல அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் வந்து மலையை வர்ஷிக்க பண்ணுகிறார். இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் சத்தியம். இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு கொண்டாதான் நம்ம ஏன் அன்பா இருக்கணும். இல்லைன்னா அவங்க பேசுற மாதிரி நம்ம பதிச்சு பேசினேன்னு, அவங்க அப்படி பண்ணாங்க, நான் இப்படி பண்ணேன், அப்படிதான் அந்த உலகம் இருக்கும். ஆனா நமக்கு அவங்களுக்குள்ள ஒரே வித்தியாசம், நம்ம இதயத்துல வந்து அன்பு ஊற்றப்பட்டிருக்கு. அந்த அந்த அன்பினால நம்ம நிறைய காரியங்களை கொடுக்கலாம், செய்யலாம். அன்பு இல்லாம எல்லாம் செய்யலாம். ஆனா நம்ம வந்து அப்படி இருக்கக்கூடாது. நிறைய பேர் புகழுக்காக, பணம் இருக்குங்கிறதுக்காக கொடுப்பாங்க. ஆனா நம்ம அன்பினால கொடுக்கப்படுற அது மட்டும்தான் என்ன செய்யணும்னா விலையேறப்பட்டதான் ஆண்டவருடைய பார்வையில் வந்து கருதப்படும். இந்த நாளில் வந்து நான் அப்படிதான் உணர்ந்தேன். தேவனை வந்து நம்ம ஒரு நிமிடம் கூட நம்ம இடைவிடாமல் வந்து நம்ம ஆராதிக்கிறவங்களா இருக்கணும். அன்பு, ஏன்னா இந்த இந்த நாட்கள்ல அன்புக்கு தான் பஞ்சம் இருக்கு. எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்குது. ஆனா ஒரு உண்மையான அன்பு இல்லாம இருக்கு. அப்போ அந்த உண்மையான அன்பை வந்து நம்ம கொடுக்குறவங்களா இருக்கணும். விசுவாசிக்கிறோம். தேவன் விரும்புகிற காரியம் வந்து விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கிறவங்களால எல்லாம் நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்படியாய் தேவன் நடத்துவார். ஆமென்.